நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாட்டி நேரில் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய இந்த லெந்து நாட்களில் நம்ம சிறப்பான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த லெந்து நாட்களில் நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய சபைகளிலும் சிறப்பான தியான கூட்டங்கள், சிறப்பான சிலுவை குறித்த காரியங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன் கூட்டங்கள், தெருப்பிரசங்கள் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். ஏன் எதற்காக என்று சொன்னால், இந்த லெந்து நாட்களை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த லெந்து நாட்களில் சிறப்பான அநேக கூட்டங்களை ஏற்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த 2 நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நம்முடைய ஜாஸ்வா டிவிலையும் தினமும் இதனுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குறதற்காக உங்களுக்கு நன்றி. சரி, இந்த நல்ல ஒரு மாலை நேரத்திலையும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். அடுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு, சரியா? அதுக்கு அடுத்த வாரம் ஈஸ்டர் பண்டிகை. நம்ம ஒரு 3 வாரம் தொடர்ந்து செய்தியை கேட்டிருக்கோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எதையெல்லாம் அதிகமாக பேசினார், எதையெல்லாம் அதிகமாக ஜனங்கள் மத்தியில் செய்தார் என்று சொல்லி ஒரு 7 பாயிண்ட்டை பார்த்தோம். அவருக்கு அதை நம்ம மறுபடியும் ஒரு பார்த்துருவோம். இயேசுவானவர் முதல்ல அவர் எதை பற்றி அதிகமாக பேசுகிறார்னா, வசனத்தை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறார். தேவ வசனங்கள் நிறைவேறிட்டு என்று சொல்லி வசனத்தை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறார். 2வது, ஊழியம் செய்ய வேண்டும், பரலோகத்தின் ராஜ்யங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி அவர் அநேக சீஷர்களை ஏற்படுத்தி அநேக ஜனங்களை ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்துகிறார். அடுத்து 3வது, நம்ம விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். அடுத்து 2வது வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, 2வது வாரத்தில் 2 பாயிண்ட் பார்த்தோம். நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தின் மேன்மையை குறித்து அவர் நமக்கு பேசுகிறார். அவர் அதிக நேரம் ஜெபித்தார், தனிமையில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார், கண்ணீர் வடித்து ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இருட்டோடு ஜெபித்தார் என்று சொல்லி அவர் செய்த ஊழியத்தில் அவர் ஜெபம்தான் அதிகமாக செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஞாபகப்படுத்துகிறார். அடுத்த காரியம், காணிக்கையை குறித்து அவர் அதிகமாக பேசுவார். ஒரு சில வசனங்களில் அவர் தெளிவாக பேசியிருப்பார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சரியா? அது நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் நாம் காணிக்கை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்த்துருக்குறோம். 2 வாரத்தில் 5 தலைப்பு. 3வது வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், நல்ல பலனை கொடுத்தார். வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்த மனிதர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களை மறுபடியும் வாழ அவர்களுக்கு கிருபைகளை கொடுத்தார். இயேசுவானவர் சென்ற இடத்திலெல்லாம், அவர் பேசின இடத்திலெல்லாம், அவர் நின்ற இடத்திலெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் சுகமும் கிடைத்தது. அல்லேலூயா! எத்தனையோ வருஷமாக அவர்களுக்குள் இந்த பலகீனங்களை கர்த்தர் மாற்றினார். 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நீ போ, இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி பாவம் செய்த மனிதனை அவர் ஒதுக்கவில்லை, பாவம் செய்த மனிதனை அவர் நேசித்தார், பாவத்தை ஒதுக்கினார். நீ இனிமேல் பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், இனிமேல் அந்த பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பாவங்களை அவர் மன்னித்தார். அவ்வளோ பெரிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். சரி, இந்த வாரத்திலும் அடுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு கொண்டாட போகிறோம். இந்த வாரத்திலும் நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து, லூக்கா 8ஆம் அதிகாரம்
30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசு அவனுக்குள் புகுந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவர்கள் அவரை வேண்டிக் கொண்டன. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அநேக பிசாசு பிடித்திருந்த லேகியோன் என்கிற ஒரு மனிதன், இந்த மனிதனுடைய இருப்பிடம் கல்லறை. எங்கெல்லாம் கல்லறை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்துல இருப்பான். இவன் ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டான், ஒழுங்காக முடி வெட்டி இருக்க மாட்டான், ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான், நல்ல சட்டை போட்டிருக்க மாட்டான், அழுக்காக இருப்பான். இவங்கிட்ட யாரும் போய் பார்க்க போக மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, இவங்கிட்ட யாருமே போகலை. இவனை ஒரு மனுஷன் அவன் பைத்தியமான மாதிரி ஆயிட்டான், பைத்தியமாக மாறிட்டான். அவனுடைய வளர்ப்பு, அவன் இருந்த இடம் ஃபுல்லாக கல்லறை இருக்கிற இடத்துல அவன் இருந்தான். அழுக்கு சட்டை போட்டு தாடிலாம் வளர்த்து பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான். அப்போ அவனுடைய வாழ்க்கை இனிமேல் இல்லை அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இனிமேல் இவனுக்கு வாழ்க்கை என்பது இல்லை, இவனுக்கு குடும்பம் என்பது இல்லை, இவனுக்கு அட்ரஸ் என்பது இல்லை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த மனிதனை ஒதுக்கிட்டாங்க. இயேசுவானவர் அந்த மனிதனை சந்திக்கிறார். அந்த மனிதனோடு கூட இயேசுவானவர் பேசுகிறார். வார்த்தையின் மூலமாய் கட்டளையிடுகிறார் பிசாசுகளுக்கு. அந்த பிசாசுகள் அவனை விட்டு ஓடி போகின்றன. அவன் புத்தி தெளிகிறான். அவன் ஞானம் அவனுக்குள் வருகிறது. ஐயோ, நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என் நிலைமை என்ன, நான் என் சட்டையை அப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் அவன் புத்தி தெளிகிறான். அவனுக்குள் இருக்கிற அந்த அசிங்கம் கலைக்கப்படுகிறது. அவனுடைய நிலைமையை அவன் யோசிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவன் தரித்திரம் பிடிச்சவன், இவன் ஒரு குடிகாரன், இந்த குடும்பம் இனிமேல் விளங்காது, இந்த குடும்பம் அவ்வளவுதான் என்று சொல்லி பல மனிதர்கள் முத்திரை குத்திருப்பார்கள். ஆனால் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, இயேசுவானவரை நாம் சந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவானவர் நம்மளை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, தலைகீழாய் மாறுகிறது. அதில் ஒரு வசனம் உண்டு, நல்ல அழகாக இருக்குது அந்த வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 35-36 அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த பிசாசு வெளியே போயிட்டு இந்த மனுஷன் சுகமாயிட்டான். இந்த மனுஷன் சட்டெல்லாம் உடுத்திருக்கான், இயேசுவின் பாதத்தினர்கள் உட்கார்ந்துருக்கிறான், இவனுக்கு புத்தி தெளிஞ்சிட்டு அப்படிங்கிறத மனுஷர்கள் பார்க்குறாங்க. இதுக்கு அடுத்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 36வது வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவனுக்கு உடம்புல ஏதோ ஒரு பலகீனம், ரத்தம் வடிஞ்சிருக்கலாம், செவுத்துல முட்டி ஏதாவது செஞ்சிருக்கலாம், உடம்பு முழுக்க ஏதோ புண்ணு, ஏதோ ஒரு ஆற முடியாத ஒரு காயங்கள். ஆனால் இயேசு அந்த மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலகீனங்கள் மாறுகிறது. அவன் சொஸ்தமாகி சுகத்தோடு பலனோடு இயேசுவின் அண்டையில் உட்கார்ந்திருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லெந்து நாட்கள் இயேசுவுக்குள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்குள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய நடை உடை பாவனங்கள் மாறும், உங்களுக்குள் இருக்கிற பலகீனங்கள் மாறும், உங்களுக்கு இருக்கிற தரித்திரங்கள் மாறும், உங்களுக்குள் இருக்கிற குறைவுகள் மாறும். எப்படி மாறும்? இயேசுவை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, இயேசுவானவரை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். கல்ற தோட்டத்திலே கிடந்தவன்
நல்ல சட்டை போடாதவன், உடம்புலலாம் புண்ணாக இருக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுகின்றது, அவனுடைய நடை உடைகள் மாறுகிறது, அவனுடைய சுபாவங்கள் மாறுகிறது, அவனுடைய பேச்சு மாறுகிறது, அவனுடைய சிந்தனை மாறுகிறது. ஓடி ஓடி அலைந்த ஒரு மனிதன் இந்த இயேசுவின் பாதத்தின் அருகில் உட்காருகிறான். அதற்கு காரணம் இயேசு அந்த மனிதனை சந்தித்தார். இந்த 2 நாட்களிலும் இயேசு உங்களை சந்திக்க ஆயத்தமாய் வருகிறார். நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம இன்னைக்கு வெளித்தோட்டத்துக்கு பார்க்க இப்படி இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமா? ஆனால் உள்ள உடம்புக்குள்ள எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ கெட்ட எண்ணம். ஒரு நிமிஷம் ஏசப்பாட ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, நீங்கள் எனக்குள்ளே வாங்க ஏசப்பா. என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க, என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க, என் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க, எனக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை நீங்கள் மாற்றுங்க. என்னை பார்க்கிறவர்கள் என்னை நேசிக்கத்தக்கதாய் சூழ்நிலை கொண்டு வாங்க. சொல்லுவோமா? நம்ம சொல்லி பாருங்க. இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றும், இயேசுவே என் பலவீனத்தை மாற்றும், இயேசுவே என் குணாதிசயங்களை மாற்றும். இந்த நாட்களில் நான் உம்மை தேடுகிறேன், இந்த நாட்களில் நான் அதிகமான வேதம் வாசிக்கிறேன், இந்த நாட்களில் நான் அதிகமாக செபிக்கிறேன், இந்த நாட்களில் என் ஆலயத்திற்கு நான் அதிகமாய் போகிறேன். அப்போ இந்த காலங்களில் என் சபைக்கு நான் அதிகமாய் போகிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், என்னுடைய இந்த புத்தி தெளிகிறது, என்னை ஒரு நிமிஷம் பரிசுத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, உங்களுக்குள் பலன் உண்டாகிறது, உங்களுக்குள் ஆரோக்கியம் உண்டாகிறது. உங்களை பார்த்து எந்த ஜனங்கள் எல்லாம் இழிவாய் பேசினார்களோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவர்களோடு கூட வாழும்படி, எப்படி வாழும்படியாய், உயிருள்ள வாழ்க்கை வாழும்படியாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய், ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். இயேசு இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், தேவைகளை சந்திக்கிறார், சுதந்திரத்தையும் வெற்றியும் கிருபைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் ஒரு காரியம் பார்த்து முடிச்சிருவோம். லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும். மறுநாளிலே இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சம்பவித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடன் வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவளின் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார்கள். இன்றைக்கு மரித்து போன நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கா? மரித்து போன நிலைமையில் நம்முடைய ஊழியம் இன்னைக்கு இருக்கா? மரித்து போன நிலைமையில் நம்ம செய்கிற தொழில் இன்னைக்கு இருக்கா? மரித்து போய் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் நம்முடைய குடும்பம் இன்னைக்கு இருக்கா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 நாட்களில் நான் உன் குடும்பத்தில் மறுபடியும் ஜீவனை கொடுப்பேன், நான் மறுபடியும் உயிர் கொடுப்பேன், மறுபடியும் உன் குடும்பத்தை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். மரித்த ஒரு மனிதன், ஒரு வாலிபன், வாழ்க்கை முடிந்தது. பாடையில் கட்டியாச்சு, பாடை கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு போகிறாங்க, புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ கொண்டு போகிறாங்க. எத்தனையோ உற்றார் உறவினர்கள் பார்த்திருப்பார்கள், இவன் வாழ்க்கை முடிந்தது, இவன் செத்து போனான், இவனிடத்தில் இனிமேல் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா?
இவன்கிட்ட ஒன்றுமில்லை, இவன் குடும்பம் செத்து போய் கிடக்கு, இவன் ஊழியம் செத்து போய் கிடக்கு, இவன் குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லை சொல்கிறாங்களா? ஒன்றே ஒன்று ஏசப்பாட சொல்லுங்கள், ஏசப்பா என் குடும்பத்தில் புது ஜீவனை கொடும், ஏசப்பா என் குடும்பத்தில் மறுபடியும் உயிர் பிச்சை நீங்கள் தாங்க, உயிர் தாங்க சொல்லுவோமா? நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார், வாழ்க்கையில் வாழ்க்கையே மாற்றுகிறார். நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். எல்லாம் முடிந்தது அல்ல, இனிமேல் தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை கட்டளையிடுகிறார். முடிந்ததல்ல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறார். மனிதன் முடிந்தது என்று சொல்லுகிற நேரத்தில் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை ஆரம்பிப்பார், வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய தரிசனத்தை மாற்றுவார், உங்கள் ஊழியத்தை மாற்றுவார், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தை மாற்றுவார், உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். புரியுதா உங்களுக்கு? தேவ பிரசன்னம் இறங்கி நிற்கிறத நான் உணர்றேன். எல்லாமே முடிந்தது என்று மனிதர்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார். எங்கேக்கு மனுஷன் முடிஞ்சிட்டுன்னு உன்னை பார்த்து சொன்னானோ, என்னைக்கு உன் தொழில் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி மனுஷன் உன்னை பார்த்து சொன்னானோ, நீங்கள் நினைங்க, இனிமேல் தான் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இதுவரைக்கும் ஓடினது உங்கள் ஓட்டம், இனிமேல் ஓட வைக்க போகிறது அவருடைய ஓட்டம். வாழ்க்கையை மாற்றுவார். கடைசியாக உங்கள் வாழ்க்கையை இந்த லெந்து நாட்களில் மாற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறீங்க? என் வாழ்க்கையை ஆண்டவர் நிறைய மாற்றியிருக்கார். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிறைய இதில் மாற்றியிருக்கார். என் பேச்சில் மாற்றியிருக்கிறார், என் சிந்தனையில் மாற்றியிருக்கிறார், நான் போடுகிற சட்டையில் கூட ஆண்டவர் என்னை மாற்றியிருக்கார். என் ஊழியத்தில் மாற்றத்தை தந்திருக்கிறார், என் குடும்பத்தில் என்னை மாற்ற தந்திருக்கிறார், நான் பேசின மனிதர்களிடத்தில் என்னை மாற்றி தந்திருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மாற்றத்தை தருகிறவர் கர்த்தர், மாற்றத்தை விரும்புகிற ஒரு கர்த்தர். இப்படியே இருப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கவில்லை, ஒரு மாற்றத்தை இப்பொழுது அவர் தருகிறார். இதிலிருந்து நாட்களில் அவரை தேடினதினால் அவர் தருகிற பெரிய கிருபை மாற்றம் ஒரு வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஒரு நிமிடம் ஜெபம் முடிச்சிருவோம். நன்றி தகப்பனே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இதிலிருந்து நாட்களிலும் கடைசி வாரத்திற்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, வாழ்க்கையை மாற்றின தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். சூழ்நிலைகளை மாற்றின தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். வாழ்க்கையின் தரத்தை மாற்றின தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதை நாங்கள் உணரத்தக்கதாய், அதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படட்டும். என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் கர்த்தர், என் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுகிறவர் கர்த்தர். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வருகிற அடுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு ஏசப்பா, அந்த செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதுக்கு அடுத்த வாரம் ஏசப்பா ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுந்த நாள், அந்த பண்டிகையை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை, கடினமான சூழ்நிலையை மாற்றுகிறார். தொடர்ந்து செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.